ரெண்டு கரங்களை மேலே வைத்து நம்முடைய இதயத்திலே அந்த சிலுவையிலே வைக்கப்பட்ட இயேசுவை நாம் இப்படி உற்று பார்ப்போமே. அவரை சிந்தையிலே நிறுத்துவோம். பெற்ற உடைய இரத்தத்தினால் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பசாசனிடத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடவுளுக்கு தூரமாய் இருந்த என்னை கடவுளுடைய மகளாக என்னை மாற்றி அவர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய, பிசாசை ஆளக்கூடிய, நோயை ஆளக்கூடிய ராஜாவாக அவருக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு இந்த திருப்பலியை, இந்த திருவிருந்தை நான் உட்கொள்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்திய பெரியவரை இயேசுவே, என் மூத்த பங்காளரை, உம்மை மீது நான் கண்களை பதிய வைக்கிறேன். என் மனம் இப்பொழுது உம்மை தேடுகிறது. என்னுடைய ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தும் உம்மை ஆசிக்கிறது. என் உள்ளமும் உடலும் உம்மீது வேட்கை கொண்டிருக்கிறது. உம்மை நான் இப்பொழுது நேசிக்கிறேன் ஐயா. உம்மை நான் அன்பு செய்கிறேன். இந்த உலகத்தில் வேறு எல்லாம் மாயை, எல்லாம் போலி, எல்லாம் வேஸ்ட், விருதா. நான் வெட்கப்படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். இந்த ஆலயத்தை கட்டுகிறதை, இந்த ஆலயத்தை புனிதமாக்குகிறதை, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை, இந்த சரீரத்தை உம்முடைய கோவிலாக வைக்கிறதை பரிசுத்த ஆவியானவரே நான் செய்யாமல் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். உம்மை நான் சஞ்சலப்படுத்தி இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னியும் ஆவியானவரே. நான் உமக்கு விரோதமாக இந்த ஆலயத்தை சரியில்லாமல் கோபத்திலையும், வெறுப்பிலையும், பகையிலையும், கவலையிலையும், பயத்திலையும், பணம், சொத்து, பிள்ளைகள், புருஷன், பொண்டாட்டி, ஆடு, மாடு இப்படியே நினைச்சிட்டேன். அதில் தான் நம்ம கவனம் செலுத்தி, அதில் தான் என் உழைப்பை, என் நாளை, என் வயசு எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டேன். அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். இப்பொழுதாவது இந்த ஆலயத்தை நான் சரி பண்ண வேண்டும். இதை நான் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதில் இந்த மாமிசத்துக்குரிய சிந்தை இருக்கக்கூடாது. இந்த ஆகாய பிரபுவாகிய சாத்தான் இதை ஆளுகை செய்யக்கூடாது என்கிற அறிவை எனக்கு தந்திருக்கிறீங்க. இதை எங்களுக்கு போதிச்சிருக்கிறீங்க. இப்போ உங்கள் அபிஷேகனை நிரப்பட்டும். ஆவியானவரே, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உணவாக மாற்றுகின்ற உம்முடைய அபிஷேகம், தெய்வீக வல்லமை இப்பொழுது என்னை மாற்றட்டும். இந்த உடலை மாற்றட்டும். இந்த உடலை ஆலயமாக மாற்றட்டும். மாம்சத்துக்குரிய எல்லாம் அழிந்து ஆவியின் தன்மை, ஆவியின் தோற்றம், ஆவியின் சாயல், தேவ சாயல் எனக்குள்ளே உருவாகட்டும். மனம் மாறி நான் இப்பொழுது மறுரூபமாகிறேன். உம்முடைய சாயலாக நான் மாறுகிறேன். உம்முடைய பாவனையாக மாறுகிறேன். உம்முடைய சாயலாக பாவனையாக மாறுகிற நான் இப்பொழுது உம்முடைய உடலை உட்கொள்கிறதுக்கு நான் தகுதியோடு நிற்கிறேன். இந்த இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறதுக்கு இப்பொழுது நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். நான் மனம் திரும்பி உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு, இப்பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு, இப்பொழுது உம்முடைய உடலை உட்கொள்வதற்காக நான் வந்து நிற்கிறேன். இப்பொழுது இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இரத்தமாக உம்முடைய உடலாக மாற்றுகின்ற உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகம் இப்பொழுது என்னை மறுரூபமாக்கட்டும். என்னை தேவ சாயலாக மாற்றட்டும். என்னை இப்பொழுது உம்முடைய பாவனையாக மாற்றட்டும். கிறிஸ்துவே, உமக்குள் இருந்த அந்த மனநிலை இப்பொழுது எனக்குள்ளே உண்டாகட்டும். எப்படி பிதாவை நேசித்தீரோ, எப்படி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கையளித்தீரோ, இதே போல நான் இப்பொழுது மனம் திரும்பி பிதாவின் சித்தத்திற்காக எதையும் இழப்பதற்கு, எல்லாவற்றையும் இழப்பதற்கு நான் தயாராக நிற்கிறேன். எனக்கு தந்த அனைத்தை, என் பாவத்தை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கோபத்தை நான் விட்டுவிடுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். பயத்தை விட்டுவிடுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கவலையை விட்டுவிடுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். பகைமையின் ஆவியை வெளியேறிப்போ, கோபத்தின் ஆவியை வெளியேறிப்போ, எரிச்சலின் ஆவியை வெளியேறிப்போ, உலக ஆசையை உண்டு பண்ணுகிற
சாத்தானை வெளியேறி போ. இப்பொழுது பரலோகத்தை தேடுகிற, பரலோக ராஜ்யத்தை தேடுகிற உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை உங்க நிரப்பட்டும், அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபாதர். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, புறாவை போல என்னை அமர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, புறாவை போல என்னை அமர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, புறாவை போல என்னை அமர்ந்திடு.
தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த வழிபடத்திலே உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உருமாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிசாசின் ஆட்சி, இந்த வானுலகத்தில் உள்ள அந்த ஆவி அருவி, இந்த சாத்தான் இந்த உடலின் மீது ஆட்சி செய்ய முடியாது. இந்த உடலை அவன் என்ன செய்ய முடியாது பயன்படுத்தி மாம்ச சிந்தையிலே கோபம், வெறுப்பு, பகை, கசப்பு, வைராக்கியம், நோய், கொலைகள், வெறிகள், குடி, இன்னும் இப்படிப்பட்ட மாம்சத்திலே, மாம்ச தன்மையிலே என்னை வழிநடத்த முடியாதபடி இப்பொழுது நீர் என்னை ஆட்சி செய்திருக்கிறீர். இப்பொழுது நான் தேவ சாயலிலே, தேவனுடைய பாவனையிலே, இயேசுடைய மனநிலையில் இருக்கிறேன். மனம் தெரிந்து எனக்குள்ளே விளையேறப்பட்ட ரத்தம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? என்னை உடைய மகனாக, மகளாக நிறுத்தி இருக்கிறது. இந்த உடலை உட்கொள்கிற இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு இப்பொழுது நான் தகுதியோடு இருக்கிறேன், மறுரூபமாகி இருக்கிறேன், நான் மறுரூபப்பட்டு இருக்கிறேன். லெஸ் 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 ஃபயர். தேங்க்யூ ஃபாதர். கல்கரபதி எம் பிரபு செல்வி உள்ளுக்குள்ள ஆவியிலே அப்படியே என்ன செய்யுங்க? உங்கள் ஆவியிலே நீங்கள் என்ன செய்யுங்க? பேசுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியிலே இப்போ உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் ஆவி இப்பொழுது என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கட்டும். உங்கள் ஆவி உங்களை இப்படி என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கட்டும். உங்கள் ஆவியில தான் நடக்கும். ஆவியில தான் அவரோட உறவாட முடியும். ஆவியில் தான் நீங்கள் அர்ப்பணிக்க முடியும். ஆவியில் தான் அவரை என்ன செய்ய முடியும்? நீங்கள் அவருக்கு பிள்ளையாக முடியும். இப்போ ஆவி வேலை செய்யட்டும். உங்கள் ஆவி இப்பொழுது என்ன செய்யட்டும்? இப்பொழுது ஆவியில் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் இப்போ அவரோடு உறவாடிட்டு இருக்கிறீங்க. ஆவியில் நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க? செயல்பட்டு இருக்கிறீங்க. லெஸ் 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 ஃபயர் 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 ஃபயர். दल करपति यम प्रगणादि प्रभु संधिभूतना दल मरदि अंगी मरुदी संप्रभु लिबिया करपति यम प्रभु संधिया. लेस 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 लेस. ஆவியிலே நான் இப்பொழுது தேவனுடைய மகனாக, மகளாக நான் உருமாறி இருக்கிறேன். இந்த பலிபீடத்திலே இப்பொழுது என்னை நான் என் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக நான் ஒப்படைத்திருக்கிறேன். லெஸ். என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும், மரணத்தினாலும், உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கையை, இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை இப்பொழுது நீ புனிதமாக்குவீராக. இதை புனிதமாக்கியல்ல வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இப்பொழுது எங்களுடைய ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் நீர் இப்பொழுது உருமாற்றியது, புனிதமாக்கியது. நாங்கள் இப்பொழுது மறுரூபம் அடைய செய்தது. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மறுரூபமாக்கியது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுவன மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை தம் கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இப்பொழுது இது உடலாக மாறுகிறது. நாம் இப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் ஆவியின் ரூபத்திலே மாற்றப்படுகிறோம். இந்த அப்பத்தை உடலாக மாற்றுகின்ற தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை தேவ சாயலாக மாற்றுகிறது.
ஆவியின் அருள் கொடைகளால் நம்மளை நிரப்புகிறது, அன்பால் நிரப்புகிறது. நீங்கள் அன்பு நிறைந்தவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, நாம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக, பொறுமை நிறைந்தவர்களாக, சாந்தம் நிறைந்தவர்களாக, ஆவியின் கனி உடையவர்களாக இப்பொழுது நம்முடைய ரூபம், நம்முடைய சாயல் மாறுகிறது. இந்த அப்பம் உடலாக மாறுகிறது உண்மை. இதுபோல நாம் இப்பொழுது தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய பாவனையாக, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய தன்மை அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து கொள்ளும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளும். அன்பு தன்னலத்தை நாடாது, அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு சுயநலமாய் வாழாது. அந்த அன்பை இப்பொழுது நம்முடைய இருதயங்களிலே அவர் ஊற்றுகிறார், பொழிய பண்ணுகிறார். இப்பொழுது நம்மளை உருமாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த அப்பம் உடலாக மாறுகிறது சத்தியம், உண்மை. இதுபோல நாம் இப்பொழுது தேவனுடைய பாவனையாக, தோற்றமாக, அவருடைய தன்மையாக மாறுகிறது சத்தியம், இது உண்மை. அதை மாற்றுகின்ற வல்லமை இந்த உடலிலே இருக்கிறது. இயேசுவுடைய உடல் எப்படி நமக்காக அடிக்கப்பட்டதோ, நமக்காக 3 ஆணிகளிலே தொங்கவிடப்பட்டதோ, நமக்காக பிக்கப்பட்டதோ, அது உண்மை, அது சத்தியம். அந்த உடல் ஏன் பிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது என்றால் நம்முடைய உடல் கடவுளுடைய ஆலயமாய் மாறுவதற்கு, தேவ ஆவியானவர் இந்த சரீரத்தில் தங்கி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. ஆவியானவரே, இந்த உடலை இப்பொழுது நம்முடைய ஆலயமாக ஸ்தாபித்தரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இது என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என்னுடைய இரத்தம் என்றார். எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தம், என்னை நீதிமானாக்குகிற இயேசுவின் இரத்தம், என்னை விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இந்த பூமியை பிசாசை ஆளுகை செய்யும்படியாக என்னை ராஜாவாக்கிய இரத்தம். இந்த திராட்சை ரசம் இது இரத்தமாகிறது சத்தியம், உண்மையானால் இந்த இரத்தம் உங்களை ராஜாக்களாக மாற்றுகிறது உண்மை. இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை மேற்கொண்டு அழித்து அதன் மேல் நடந்த பிசாசை, மாம்ச சிந்தை உண்டாக்குற வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவியை, அறிவியை, உன்னை இப்பொழுது அழிக்கிறதற்கு, உன்னை மேற்கொள்ளுகிறதற்கு, உன்னை இல்லாமல் ஆக்குகிறதற்கு இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? மகிழ்ச்சியோடு உட்கொள்ளப் போகிறேன். இந்த இரத்தத்திலே நான் பங்கு கொள்ளப் போகிறேன். இந்த இரத்தத்திலே பங்கு கொள்கிறதற்கு இயேசு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த இரத்தம் என்னை தகுதிப்படுத்தி விட்டது. நான் இப்பொழுது மகனாக இருக்கிறேன். உள்ளுக்குள்ள அப்படியே நீங்கள் என்ன செய்ய, உள்ளுக்குள்ள நீங்கள் அப்படியே இல்லை, அப்படியே என்ன செய்ய பண்ணிட்டே இருங்க. இந்த இரத்தத்தை பற்றி நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, பிசாசு தீங்கு செய்ய முடியாது, பாவம் இனி எனக்குள் இருக்க முடியாது. என் பாவத்தை போக்கிய இரத்தம், என் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் மட்டும் இருக்கக்கூடிய காயங்களை, யாதிகளை குணமாக்குகின்ற இரத்தம், என்னை ஞானியாக்குகிற இரத்தம், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவானாய் என்னை நிற்க செய்கிற இரத்தம், என்னை நீதிமானாக்கிய இரத்தம். இந்த இரத்தத்தை நான் இப்பொழுது முத்தம் செய்கிறேன். அப்படியே எல்லாரும் தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலைவணங்கி முகங்குப்புற விழுந்து இப்போ நாம் தொழுகை பண்ணுவோமா? இப்பொழுது இதுவே உயர்ந்த ஆராதனை, இதுவே பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகின்ற ஆராதனை. எல்லோரும் தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து, என்னை தேவ சாயலாக மாற்றிய ஆவியானவரே, உம்மை நான் முத்தம் செய்கிறேன். அபிஷேகமே, நான் உண்மை முத்தம் செய்கிறேன்.
இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இரத்தமாக உம்முடைய உடலாக மாற்றிய உம்முடைய இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். நான் உட்கொள்ளும் போகிற உம்முடைய சரீரத்தை, இந்த உடலை நான் முத்தம் செய்கிறேன். உம்மை தொழுது கொள்கிறேன். அப்படியே தொழுது கொள்ளுங்கள். லெஸ் 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 fire less 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 Rimana Karabu Shandara Levingaravadi Amprabhu Shalviya Velmaradi Ekimarabu Samprabhu Shalviya. இப்பொழுது இந்த பலிபீடத்திலே தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அந்த ஆற்றல் சக்தி இந்த அப்பத்தை உடலாகவும் இந்த ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்ற இந்த தெய்வீக அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உன்னத வல்லமை இப்பொழுது நம்மை மாற்றுகிறது. நம்மளை குபேரனாக மாற்றுகிறது. ஏழையாக இருக்கிற என்னை குபேரனாக மாற்றுகின்ற இரத்தம், பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாகிய மாற்றிய இரத்தத்தை நான் சுத்தம் செய்கிறேன். விலையினமாக நோயாக கெட்டுப்போய் இருந்த இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை பரிசுத்தமான ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் தங்கி அப்படி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த உடலை மாற்றுகின்ற உம்முடைய உடலை நான் முத்தம் செய்கிறேன். உம்முடைய உடலை நான் இப்பொழுது உட்கொள்ளுகிறேன். இந்த உடலை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? புசிக்கின்றேன். இந்த உடலை புசிக்கின்ற என் ஆலயம் இப்பொழுது பரிசுத்தமான ஆலயமாய் மாறுகிறது. என் உடல் தேவ ஆவியானவர் தங்குகின்ற கோவிலாய் மாறுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டை, பொறாமை, கொலை, வெறி, குடி, மனஸ்தாபங்கள், கொலைகள், வெறிகள் எல்லாம் இப்பொழுது இந்த மாமிச சிந்தை அழிகிறது. இத்தகைய தன்மையை உண்டாக்கின இந்த ஆகாய பிரபுவாகிய சாத்தான் ஆவி இப்பொழுது இந்த பலிபீடத்திலே அவன் எரிக்கப்படுகிறான். என் உடலை நான் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஆவிகள், தீய ஆவிகள், எனக்கு விரோதமாக இருந்த செயல்பட்ட தீய சக்திகள் இப்பொழுது எரிந்து நிர்மூலமாகிறது. எனக்கு யாதியை உண்டாக்கின பிசாசு இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறான். வறுமையை, கடனை கொண்டு வந்த என்னை கடனாளியாக்கிய சாத்தானை இப்பொழுது உன்னை எரிக்கிறேன். நீ திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிற உன்னை நீ இப்பொழுது அழிக்கிறேன். இந்த பலிபீடத்திலே இயேசுவுடைய உடலாகவும் இரத்தமும் மாற்றுகிற இந்த அபிஷேகம் வல்லமை இப்பொழுது உன்னை அழிக்கிறது, உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறது. இயேசுவே, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன். பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்ற உடைய வார்த்தையின்படி இந்த திருவிருந்து, இந்த பலி பிசாசின் ராஜ்யத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆவியின் உடலை, ஆவியின் தன்மை, ஆவியின் சுரூபத்தை இப்பொழுது எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி உள்ளுக்குள்ளே என்ன செய்யுங்க? ஆவியிலே அவரோடு பேசிட்டு இருங்க. ஆவியிலே அப்படியே என்ன செஞ்சிட்டு இருங்க? நான் சொல்றது அப்படியே என்ன செஞ்சிட்டு இருங்க? இப்போ நான் புதிய மனிதனாக, தேவ மனிதனாக, தேவ சாயலாக இப்பொழுது நான் தொழுது கொண்டு எந்திரிக்கப் போகிறேன். தொழுகை என்னை ரட்சித்து விட்டது. இரத்தத்தை தொழுகிற என்ன இந்த இரத்தம் ரட்சித்து விட்டது. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை என்னை கடவுளுடைய மகனாக மாற்றி விட்டது. செத்து கிடந்த என் ஆவியை இப்பொழுது உயிர்ப்பித்து விட்டது. என் ஆவி இப்பொழுது உயிரோடு இருக்கு. நான் ஆவியிலே தேவனோடு பேசுகிறேன். ஆவியிலே நான் இப்பொழுது உறவாடுகிறேன். இந்த உடல், இந்த இரத்தம் என் செத்து போன ஆவியை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறது. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இரத்தமாக உடலாக மாற்றிய அதே அபிஷேகம் செத்து போன என் ஆவியை இப்பொழுது உயிர்ப்பித்து கடவுளோடு உறவாடும்படி, கடவுளோடு பேசும்படி, அவருடைய உடலை நான் புசிக்கும்படி, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படி என்னை இப்பொழுது தகுதிப்படுத்தி இருக்கிறது. நான் இப்பொழுது அவருடைய உடலை உட்கொள்கிறதற்கு, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நான் தகுதியோடு இருக்கிறேன். Let's fight. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. உம் திருமுன் நின்று ஊழியம் புரிவதற்கு தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியால் இப்பொழுது நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே மகிமையும் ஒரே உடலுமாக உள்ளவனாக நாங்கள் இப்பொழுது
உருமாறுகிறோம். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த உடலை உட்கொண்டு உடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படி மனம் திரும்பவும், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று உம்முடைய பிள்ளைகளாகும்படி உலகமெங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் உடைய பலிபடத்திலே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தந்தையே. ஆவியானவரை நீ செயல்படுகிறார்கள். அனைவருடைய கண்களையும் திறந்து இந்த ஆகாய பிரபுவாகிய ஆவிக்கு சாத்தானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அனைவரும் விடுதலை பெறும்படி இவ்விடத்தில் வந்து வருவார்களாக. பிசாசின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை பெற்று மாம்ச சிந்தையிலே கவலை, கோபம், பயம், பொறாமை, எரிச்சல் போன்ற குடி, வெறி, பொருளாசை, பணாசை போன்ற இந்த மாமிசத்தினுடைய தன்மையிலே கிரியையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்து சகோதரர் சகோதரிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் மனம் திரும்பி உம்முடைய சிலுவையிலே சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தினால் மீட்படைவார்களாக, மறுரூபமாக்கப்படுவார்களாக. எங்களுக்கு முன்னால் இறந்து போன எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்கள் மூதாதையர்கள், முன்னோர்கள் அந்த விண்ணகத்திலே, அந்த ஆவிக்குரிய உலகத்திலே, ஆன்மீக உலகத்திலே பரிசுத்தர்களாய் உம்மை ஆராதித்து தொழுது கொண்டு இருக்கிறது போல நாங்களும் இந்த உடலை விட்டு பிரிந்து வரும்போது அந்த ஆன்மீக உலகத்திலே ஆவிக்குரியவர்களாக உம்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவீராக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியால் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் இந்த திருவுடல், இந்த திரு இரத்தம், இதை உட்கொள்ள நாங்கள் இப்பொழுது தகுதியுள்ளவர்களாக நீர் எங்களை நீதிமான்களாக, பரிசுத்தமான நம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு உகந்தவர்களாக நீர் எங்களை உருமாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த திருவிருந்திலே உடைய உடலை இரத்தத்தையும் உட்கொண்டு பானம் பண்ணுகிறதற்கு எங்களை பரிசுத்தமாக்கிய இயேசுவே, எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே நீர் 3 ஆண்டுகளிலே தொங்கி எங்களுக்கு அந்த நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக இந்த பலிபீடத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி வருகிறதற்கு, இதை உட்கொள்கிறதற்கு எங்களை நீர் தகுதியுள்ளவர்களாக உங்களுடைய ஆவியானவர் இப்பொழுது எங்களை ஆட்கொண்டு எங்களை நிறைந்திருக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் உம்மை தொழுது கொள்கிறோம், முத்தம் செய்கிறோம். ஆவியானவரே, இப்பொழுது எங்களை நீர் மறுரூபமாக்கி எங்கள் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் ஆட்கொண்டு ஆட்சி செய்து நீர் இப்பொழுது எங்களை புனிதமாக்கி இருக்க நினைத்து நாங்கள் உங்களை தொழுது கொள்கிறோம், முத்தம் செய்கிறோம். எல்லா கணத்தையும், மகிமையும், புதிய ஸ்தோத்திரத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தந்தையே. ஆமென். இப்பொழுது நாம் எல்லோரும் 3 வரிசையாக இருந்து நாம் அவருடைய உடலை இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு ஆண்கள் 1 வரிசையாக, பெண்கள் 2 வரிசையில் அதை வரிசையாக அமர்ந்துள்ளோம். நம்மளை உருமாற்றுகின்ற இயேசுவின் இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தத்திலே பங்கு உள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக வந்திருக்கிறோம். இப்பொழுது எல்லோரும் ஸ்தோத்திரத்தோடு நாம் அவருடைய இரத்தத்தை, இப்பொழுது நாம் இந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தை நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உருமாற்றுகின்ற இரத்தத்தை நாம் இப்பொழுது பானம் பண்ணுவோமா? விலையேற பெற்று உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்று உம் இரத்தத்தால்
சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா புண்ணியரின் காயங்களா இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து பிணி போக்கும் நல்மருந்து இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து பிணி போக்கும் நல்மருந்து நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா புண்ணியரின் காயங்களா விடுதலை 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 இன்னைக்கு விடுதலை 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 இன்னைக்கு விடுதலை 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 ஆவியினால் விடுதலை இரத்தத்தினால் விடுதலை ஆவியினால் விடுதலை இரத்தத்தினால் விடுதலை 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 fire 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 மனம் திரும்பி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணியிருக்கிற நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியில் எனக்கு அதிகாரம் உண்டு, என் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். பிசாசை துரத்துங்கள், பிசாசின் கிரியில் அழியுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், கஷ்டப்பட்டவர்களை ஆதரவற்றவர்களை நீங்கள் போய் ஆசீர்வதிங்கள், உதவி செய்யுங்கள். இது தேவனுடைய கட்டளை. கடைசியாக அவர் பரமேறி செல்லும்போது, வானகமே நம்முடைய தாய்நாடு இந்த கைவேலையினால் இயேசுவினுடைய பிதாவினுடைய கரங்களால் கட்டப்பட்ட இந்த வீடு சரீரம் அழியும், ஆனால் கை வேலைப்பாடு இல்லாத ஒரு வீடு பரலோகத்திலே நாம் தங்கும்படி, நம்முடைய ஆவி ஆன்மா தங்கும்படி, நம் ஒரு மறுரூபமாக்கப்பட்டு நம்முடைய உடல் தங்கும்படி பரலோகத்திலே நமக்கு ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி அந்த வீட்டிலே நாம் அமர்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிற இந்த வழி, இந்த பாடுகள், இந்த இரத்தம், இந்த உடல், நாங்கள் இப்பொழுது பரலோகத்துக்கு நாங்கள் வருகிறதற்கு, பரலோகத்திலே ஒன்று சேர்வதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர்.